தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் வழியிலும் நீதியிலும் நட. உன் வீட்டை என் சமாதானம், என் சந்தோஷம், என் பிரசன்னம் என்னும் மெய்ப்பொக்கிஷங்களால் நிரப்புவேன். நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லும் பொக்கிஷம் வெறும் பணமோ பொருளோ அல்ல. இது தேவன் தரும் மெய்யான சமாதானம், சந்தோஷம் மற்றும் குடும்ப ஆசீர்வாதம். உங்கள் பிரச்சனைகள் மலைபோல் நிற்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாய் நேர்மையாய் வாழ தீர்மானிக்கும் போது அவர் உங்கள் வீட்டில் தெய்வீக தீர்வுகளையும் போராட்டங்களில் இருந்து விடுதலையையும் கொண்டு வருகிறார். உங்கள் குறைவுகள் நிறைவாக மாறும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீதிமான்களாய் வாழ வழி நடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள் நீங்கி நீர் வாக்களித்த சமாதானம், சந்தோஷம் மற்றும் விடுதலை என்னும் மெய்யான பொக்கிஷங்களால் எங்கள் இல்லத்தை நிரப்பும். கர்த்தாவே, கடன், மனபாரம், சரீர வியாதி பலவீனத்தில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு விடுதலையாக்கும். இந்த நாள் முழுவதும் உமது பலத்தால் என்னை நிரப்பி உம்முடைய ஆவியால் என்னை வழி நடத்தும். கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல விசேஷங்களை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆசீர்வதியும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.